தோற்றோம் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்குன்னு ஆழ்வார் பாஷம். நாங்கள் எல்லாம் பகவானுக்கு தோத்துட்டோம். அவர் ஜெயிச்சார்னாலே அவன் குணங்களுக்கு தோற்ற அடிமை, அவருடைய அனைத்து பண்புகளுக்கும் தோற்றவர். கடைசியா ஒத்தரை மட்டும் பார்த்துருவோம், எல்லார் மனதுக்கு இனியான்னு பார்த்தோம். ஜனங்கள் அத்தனை பேரும் காத்துட்டு இருக்கா. ராமனே 11,000 ஆண்டுகள் கழித்து வைகுந்தத்தை நோக்கி புறப்பட போகிறார். அப்போ ஊர்வாசிகள், அயோத்தியாவாசிகள் அத்தனை பேரையும் ஜெயிச்சார். நீங்க எல்லாருமே ஆடு மாடு கோழி குதிரை மிச்சம் இல்லாமல் மொத்த பேரும் என்னுடன் வைகுந்தம் வாருங்கள்னு அழைச்சின்னு போயிட்டார். கற்பார் இராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே ஒருத்தரை பாக்கி விடாமல் அயோத்தியில் இருக்கிற மொத்த பேரி வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு போனோம்னால் மோட்சம் கொடுக்கும் பெருமை, மோட்ச பிரதத்தம், அந்த குணத்தை வச்சே அவர்கள் எல்லாரையும் ஜெயிச்சுட்டார். ஆனா அந்த சமயத்திலையும் ஆஞ்சநேய சுவாமி நகரல. எல்லாரையும் வாங்கோ வாங்கோன்னு ராமன் கூட்டின்னு போனார். ஹனுமான் கையை கூப்பிட்டு மூலையா உட்காண்டார். ஒன்மன்னா முதல்ல கொண்டு போனோம் வாரும், நான் வரலேன்னு விட்டார் சுவாமி. மண்ணாசை ஜெயிச்சவா இருக்கா, பெண்ணாசை ஜெயிச்சது உண்டு, புலன்களை எல்லாம் ஜெயிச்சவா உண்டு, எந்த ஆசையும் வேண்டான்னு விடுவா. முக்தி தரேன்னு சொன்னா எந்த சன்னியாசியான்னு வேண்டான்னு வரா. நான் சன்னியாசம் எடுத்துட்டதே மோட்சத்துக்கு போறதுக்கு தான், கொண்டாரும் அப்படின்னு முதல்ல வாங்கிடுவோம். ஆனா முக்தி தரேன்னு ராமன் சொல்லும்போது வேண்டான்னு மறுத்து பூலோகத்திலே இருக்கேன்னு சொன்ன பெரியவர் தான் ஹனுமான். ராமா, உன்னை கண்ட கண்கள் வைகுந்தநாதனை ஒரு நாளும் காணாது. ராமனா சேவிக்கணும், திபுஜனா 2 கையோட இருக்கணும், வில்லோட இருக்கணும், சீதையோட லக்ஷ்மணனோட சேவிக்கணும். இந்த கண்கள் வைகுந்தநாதன் ஆதிசேஷ பீட்டத்துல உட்காண்டிருப்பார், சங்கு சக்கரெல்லாம் பிடிச்சிட்டு இருப்பார். வலது பக்கம் ஸ்ரீதேவி, இடது பக்கம் பூதேவி நீலாதேவினா இதெல்லாம் இந்த கண்ணு பார்க்காது ராமா. உன்னை கண்ட கண்கள் உன்னைத்தான் காணும். உங்ககிட்ட எனக்கு ஸ்நேகம் உண்டு, உங்ககிட்ட எனக்கு பக்தி உண்டு. அன்பு பெரியவன் சின்னவனிடத்துல காட்டுற அன்புக்கு ஸ்நேகம்னு பேர், சின்னவன் பெரியவனிடத்துல காட்டுற அன்புக்கு பக்தின்னு பேர். தசரதனுக்கு ராமனிடத்தில் இருக்கிற அன்பு ஸ்நேகம், லக்ஷ்மணனுக்கு ராமனிடத்தில் இருக்கிற அன்பு பக்தி. ஹனுமார் எனக்கு 2 உண்டுன்னுட்டார். உன்னை விட வயசுல பெரியவன் ராமா, அதனால தசரதனாட்டம் நான் அன்பு காட்டுவேன். உன்னை விட வயசுல எளியவன், லக்ஷ்மணனாட்டம் பக்தி காட்டுவேன். எங்க எங்க ராமநாமம் பாடப்படுகிறதோ இந்த பூலோகத்திலே இருந்துன்னு அந்த ராமநாமத்தோட இருந்துடுறேன். அந்த ராமநாமத்தை சொன்னவன் யார்தான் முக்தி பெறுவதில்லை? இந்த லோகத்திலும் எல்லா ஐஸ்வர்யத்தையும் அனுபவிக்கிறான், பரமபக்தியோடு வாழ்கிறான். அந்த ராமன் நம்மை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமான குணத்தால் ஜெயிக்கிறார். ஆகவே ராமன் ஜெயதி ஜெயதி என்றே கொண்டாட வேண்டும். இந்த விஷயத்தை தான் ஹனுமானே சொல்றார்.